அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் அதிமுக வேட்பாளர் வருகைக்காக ஆரத்தியுடன் நீண்ட நேரம் பெண்கள் காத்திருந்த நிலையில் தட்டுக்கு 50 ரூபாய் வழங்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. வேட்பாளரின்றி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மட்டும் பிரச்சாரம் செய்திருக்கிறார். நீண்ட நேரம் ஆரத்தியுடன் காத்திருந்த பெண்களுக்கு தட்டுக்கு தலா 50 ரூபாய் பணமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் காத்திருந்தும் வெறும் 50 ரூபாய் தானா என அதிமுகவினருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2 மணி நேரமாகியும் பிரச்சாரத்திற்கு அதிமுக வேட்பாளர் தங்கவேல் வராத நிலையில் அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். வேட்பாளருக்காக நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் தட்டுக்கு 50 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. என்ன நடந்தது? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கனிமொழி. தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 9 மணிக்கு மேல் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் இல்லாமல் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மட்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர். நின்றபடி பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். அதைத் தொடர்ந்து இரட்டை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அங்கிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் தாம்பூலத்தட்டுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பெண்களுக்கு தலா 50 ரூபாய் அதிமுக வழங்கினர். நீண்ட நேரமாக காத்திருந்த நிலையில் 50 மட்டும் கொடுப்பதாக அதிமுகவிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.